விசாரித்த பொழுது அந்த தேசத்தில் அத்தனை ஞானிகள், சாஸ்திரிகள், பிரதானிகள் எல்லாரையும் விட தானியேலும் அவனுடைய நண்பர்களையும் 10 மடங்கு சமர்த்தனாய் கண்டார். 10 times better. அவங்க ஞானத்தில் எப்படி இருந்தாங்கன்னா தேறினவர்களா இருந்தாங்க. அவ்வளவு ஒரு புத்தி கூர்மையோடு அவங்க இருந்தாங்க. நான் நினைக்கிறேன் இந்த ஞானம் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. நீங்க நீதிமொழிகள் முழுவதும் இந்த ஞானத்தை குறித்து வாசிக்கும் போது எதை சம்பாதிக்க மறந்தாலும் சரி, ஞானத்தை சம்பாதி. ஞானத்தை மட்டும் விட்டுறாது. ஒன்னை பார்க்கிறோம், வெள்ளியை பார்க்கிறோம், ஞானமே உத்தமம், ஞானத்தை நீ சம்பாதித்துக் கொள் என்று சொல்லி சொல்லப்பட்டது நீங்க படிக்கலாம். அப்போ எல்லா சொத்துக்கள்லையுமே ரொம்ப உயர்ந்த சொத்து, ரொம்ப உயர்ந்த சம்பாத்தியம் என்னன்னா ஞானம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் என்ன செய்யறாங்க? சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நானும் உன்னை வெறுத்து விடுவேன். உன் தேவனுடைய வேதத்தை போதும். அப்போ ஞானமா இருக்கணும் அப்படின்னு. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால ஆலோசனைக்காரர் மிகுதியா இருக்கிற இடத்துல சுகம் இருக்கிறதுன்னு வாசிக்கும். எங்க ஞானம் மிகுதியா இருக்கும் அங்க சுகம், அங்க பாதுகாப்பு, அங்க சௌக்கியம். ஞானத்தினால் வீடு கட்டப்படுகிறது. ஞானம் இல்லாத ஒரு பகுதி கூட வாழ்க்கையில செழிக்காதுன்னு தான் வேதத்துல வாசிக்கும். ஞானம் நமக்கு தேவை. நீங்க அறிவில்லாமல் இருக்கிற மனதில்லைன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு. ஏன்னா அந்த அறிவு ஞானம் தான் உங்களுக்கு பெரிய அரண், உங்களுக்கு பெரிய பாதுகாப்பு. பிசாசுடைய தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே, நமக்கு தெரியாதவைகள் அல்லவே என்றார். அப்போ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல கூட வைஸா இருக்கிறது தான் நம்மளை நம்மள தேவனுடைய பார்வையில வெளியேற பெற்றவர்களாக மாற்ற. வேத வாக்கியங்கள் ரட்சிப்புக்கேற்ற ஞானம் உள்ளவனாக உன்னை மாற்றி இருந்துட்டு. அப்போ அந்த ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம். புத்தியுள்ள மனைவி தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவள் தன் கைகளாலே அதை என்ன செய்கிறாள்? இடித்து போடுகிறாள். ரொம்ப ஞானம் தேவை. சாலமோன் அதனாலதான் ஆண்டவர் அவன்கிட்ட உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்டா, எனக்கு வேற ஒண்ணு வேணாம், எனக்கு எதை கொடுங்க? ஞானத்தை கொடுங்க. எனக்கு ஒரு விசேஷத்த ஞானத்தை எனக்கு தாங்க. இந்த திரளான ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு எனக்கு ஞானமும் விவேகமுள்ள ஒரு இருதயத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டான். சொல்கிறது அவனுக்கு முன்பும் பின்பும் அவனை போல ஒரு ஞானி இருக்க மாட்டான்னு சொல்லி கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு ரொம்ப பதிலளித்து அவனை ரொம்ப பாராட்டினார். நீ கேட்கல, நீடி தாங்க கேட்கல, சத்துருக்களுடைய ஜீவனை கேட்கல, ஞானத்தை கேட்ட முடியாது. அதை நிச்சயமா அவனுக்கு தருங்க. பெரியமான நமக்கு எல்லாருக்கும் என்ன தேவை? ரொம்ப தேவை. நம்மளை பார்த்துக்கிறதுக்கே நமக்கு ஞானம் வேணும், குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்கு ஞானம் வேணும், கொடுக்கப்பட்ட உத்தரவாதங்களை பார்க்கறதுக்கு ஞானம் வேணும், தேவ சித்தத்தை செய்யறதுக்கு ஞானம் வேணும், பிசாசு எதிர்த்து நிக்க நமக்கு என்ன வேணும்? ஞானம் வேணும். எல்லா பகுதியும் யோசிச்சு பாருங்களேன், ஞானம் வேணும். எந்த வயசா இருந்தாலும் ஞானம் தேவை. ஒரு சின்ன பிள்ளைய படிக்க போற பிள்ளைக்கு என்ன தேவை? ஞானம். அந்த பிள்ளைய வளர்க்கிற பெற்றோருக்கு என்ன தேவை? ஞானம் இல்லையா? சம்பாதிக்கிறவங்களுக்கு ஞானம் தேவை, செலவழிக்கிறவங்களுக்கு ஞானம் தேவை. உதாரணமா ஒருத்தர் ஞானமே இல்லாம வேலைக்கு போனாருன்னா சம்பாத்தியம் ஒழுங்கு கிடைக்காது. ரொம்ப ஞானமா சம்பாத்தியம் வீட்டுல மனைவிக்கு ஞானம் இல்லைன்னா புடிச்சு வீடு என்ன ஆயிடும்? எல்லாம் கடைக்காரனா போயிடும்.